டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள். ஆடி அமாவாசை. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆடி அமாவாசை பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாளை அமாவாசை அல்லது மறைமதி என்றும் சொல்வதுண்டு. சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்றாக மற்றும் வஸ்ய என்றால் இணைந்து வாழ்வது என்று பொருள். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வருடத்தில் ஆடி, தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளும் தவறக்கூடாத மிக மிக முக்கியமான அமாவாசை நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் அவருடைய குடும்பத்தில் அடுக்கடுக்கான சோதனைகள் ஏற்பட்டு துன்பம் விளைவிக்கும். இதற்குரிய பரிகாரம் செய்வது மிக அவசியம். பித்ரு தர்ப்பணம் செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்குமாம். மேலும் ஆடி அமாவாசை நாளில் கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை குறிப்பாக பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டுமாம். ஆடி அமாவாசையில் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கு நாம் முக்கியமான 3 விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்றன சாஸ்திரங்கள். அவை தர்ப்பணம் கொடுப்பது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பது மற்றும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் அல்லது விரதத்திற்காக சமைத்த உணவு ஆகியவற்றை படைக்க வேண்டுமாம். இவற்றில் குறிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கப்படுவது நேரடியாக முன்னோர்களை சென்று அடையுமாம். ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுவார்களாம். கருட புராணத்தில் இந்த பித்ருலோகம் சூரிய மண்டலத்தில் இருந்து பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் அவர்களை வரவேற்கும் விதமாக ஆடி மாத அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்கிறார்கள். மேலும் இங்கு நாம் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது பித்ருலோகத்தில் உள்ள அவர்களை எப்படி சென்று சேரும், எதற்காக எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் என்றால், எள் என்பது சனி பகவானுக்கு உரிய தானியம், தண்ணீர் என்பது சந்திரனுக்கு உரிய திரவம். இவை இரண்டையும் சேர்த்து கொடுப்பதால் சனி மற்றும் சந்திரன் சேர்ந்து இதற்குரிய பலனை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று சேர்ப்பார்கள் என்பது நம்பிக்கை. அதோடு எள் என்பது மகாவிஷ்ணுவின் அம்சமாகும். இதை தானம் செய்வதைப் போல் தண்ணீருடன் சேர்ந்து இறைப்பது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்க வழிவகை செய்யுமாம். அதனால்தான் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீர் இறைக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. நேயர்களே, ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது 3 தலைமுறை முன்னோர்கள் மட்டுமின்றி அதற்கு முந்தைய தலைமுறையினரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை அன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவோம். பித்ருக்களின் ஆசிகளுடன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஆடி அமாவாசை. டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.